பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். யோ எரியுதே, வயிறு எரியுதே, என்னோட கம்மு போய் அரோரா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு மூக்கு காதலெல்லாம் புகை வந்துட்டு இருக்கு நம்ம பார்வதிக்கு. ஏன்னா காலையிலே நம்ம அரோரா அழகா பஞ்சு மிட்டாய் மாதிரி அழகான ஒரு சாரி கட்டி குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம கமருதீன் கூட. ஸோ கமருதீன், அரோரா, வினுக்குட்டி, வினோத் அவங்க அப்படி தான் செல்லமாக கூப்பிடுவாங்க, வினுக்குட்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா பார்வதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்களால காண்டு தாங்க முடியல. அதுக்கப்புறம் அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் வாஷ்ரூமில் போயிட்டு பிரஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்க வக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவள் அதனால தான் வந்து கமருதீன் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கா அண்ட் நான் பார்க்கணும்னு பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளோட ப்ரெசன்ஸ் அவளுக்கு காட்டுறதுக்கு வேறு வழியே இல்லையா? இப்படி என்ன வெறுப்பேற்றி பண்ணுறது தான் அவளோட ப்ரெசன்ஸ் அவள் காட்ட முடியுமா? அவளுக்கு ஒரு கண்டென்ட்டே கொடுக்க தெரியலையா அப்படின்றாங்க. பார்வதி, அரோரா இன்னைக்கு இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி துஷார் கூட கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கமருதீன் இல்லை வினோத், இந்த மாதிரி தான் அவங்க ட்ராக் போக போகுது. ஆனால் உங்களுக்கு தான் உங்களோட கமருதீன் அப்படின்னு ஒரு நீங்கள் பட்டா போட்டு கொட்டா போட்டுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நீங்களும் ஏதோ பட்டா போட்டு வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் கமருதீன் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அவங்க ஆரம்பத்துலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பார்வதி சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் கமருதீன் மேலே எனக்கு ஒரு வைப் இருந்தது, அப்போ வந்து அவள் பண்ணும்போது எனக்கு ஒரு பொசிட்டிவாக இருந்தது, பட் இப்போ எனக்கு அது ஒரு மேட்ரே இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், இந்த வீட்டில் யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம். இப்போ காலையில் கூட வியானா அண்ட் எஃப்ஜே கூட 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஏன் அரோரா அண்ட் கமருதீன் தெரியுறாங்க? ஏன்னா உங்களுக்கு கமருதீன் அங்கே போனது பிடிக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்களோட ட்ரஸ்ட்டை நீங்கள் என்னைக்காச்சும் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கூட இருந்த திவாகர் ஆகட்டும், அவருக்கும் நீங்கள் எத்தனையோ இடங்களில் அவருக்கு பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்கீங்க. அவருக்கும் அது புரியும். அவரும் சொல்லியிருக்கார், அவள் பாட்டுக்கு முதுகில் கூட்டிகிட்டு போயிடுவா, ஏமாத்திடுவா அப்படின்னு. அதே தானே கமருதீனுக்கும் பண்ணீங்க. அன்னைக்கு பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டு அவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு. அவர் கமருதீன் தான் ஐஸ் பேக்லாம் வச்சு அவங்கள நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்வதி என்ன கேட்குறாங்க, டேய் என் கூடவே இருக்க, நான்லாம் நாமினேஷனில் வந்துட்டேன், நீ ஏன்டா இன்னும் வரல அப்படின்றாங்க. ஸோ தன் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இருந்தால் இவங்களுக்கு பிடிக்காது. அண்ட் நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷனில் இவர் கமருதீன் அண்ட் வினோத்தோட பேர் வரவே இல்லை. ஸோ பார்வதி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, மக்களே எனக்கு ஆல்ரெடி 2 ஓட்டு வந்துருச்சு, நான் நாமினேஷனில் வந்துட்டேன், என் பேரை யாரும் சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள், கமருதீன் வினோத்லாம் இன்னும் அனாதையாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் யாருமே ஓட்டு போடலை, தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நம்மளோட கமருதீன் சொன்னார், ஆமாம் உன் கூட சேர்ந்து சுற்றினல, ஊருக்கே தெரியும் நான் கூட சேர்ந்து சுற்றினதெல்லாம், ஆனால் எனக்கு இதுதான் தேவைதான், நீ மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவர் நோஸ் கட் கொடுத்தாரு. ஸோ தான் கூட இருக்கிறவனா இருந்தாலும் சரி நாமினேஷனில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கமருதீனுக்கு ஒரு வருத்தம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன நெய்யுக்கு பணியாரத்துக்கு எங்கிட்ட சண்டை போட்டு கமருதீன் போயிட்டான் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி நெய்யின்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கா, ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் தான் அன்பு ஜாஸ்தியாக எதிர்பார்ப்போம். சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நெய் சின்ன விஷயம் தான், ஆனால் அதில் நமக்காக ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவன் நமக்கு விட்டு கொடுத்துட்டாள், இத்தனை பேர் முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்துட்டாள் அப்படின்ற வருத்தம் தான் கமருதீனுக்கு. பட் பார்வதிக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்ட், தன்னை மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் கமருதீனோட அரோராவோட அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக வைத்தறிச்சலோட இருக்குது. அதை பிரஜின் கிட்ட புலம்புனாங்க. பிரஜின்ட்டு விட்ரா, இப்போ என்னடா உனக்கு, அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன் கண்டிக்காத, போ கதர்னா தனியாக போய் கதர் விடுமா அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட சாண்ட்ரா அண்ட் திவ்யாக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதாவது எஃப்ஜே என்னோட கேமையும் எப்படி ஸ்பாயில் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஆத்ரேயோட லைஃப்பை காலி பண்ணா. ஆத்ரே உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருந்தா, ஆனால் தேவையில்லாமல் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்து அவளை வந்து கேம் விளையாட விடாமல் பண்ணிட்டான். ஆத்ரே வெளியே நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தான், அவன் எனக்கு அவனோட ஹோப் இல்லாமல் நான் அந்த அளவுக்கு போயிருப்பேனா அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வியானாவை ட்ரை பண்ணுறான். வியானாவும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான், ஆனால் அவளும் இப்போ எஃப்ஜே கூட போயிட்டு அவள் இந்த லவ் கண்டென்ட் போனா அப்படின்னா அது அவளுக்கு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, திவ்யா கோபப்பட்டாலும் ஓகே ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்காங்க. ஸோ திவ்யா சொல்கிறாங்க, நான் வேணா போய் வியானாட்ட சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுது, உன்னோட கேம் எஃப்ஜேவால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நான் சொல்லிட்டுமா அப்படின்னு போது சாண்ட்ரா, ஐயோ வேண்டாம் அதெல்லாம் சொல்லாத. ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ வியானாவும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாது, இந்த கண்டென்ட்லேயே அவள் ட்ராவல் ஆகட்டும் அப்படின்றக்காக இல்லை வேண்டாம் அவட்டெல்லாம் நீ சொல்லிடாத அப்படின்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து இவங்களை திவ்யாவை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து க்ளோஸாக இருந்தீங்களா, அதாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தம் அடிக்க போவாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாலியாக க்ளோஸாக இருக்கும்போது அவன் ஒன்றை ட்ரை பண்ண பார்த்தா, பட் நீ ஸ்கோப் கொடுக்காதனால அடுத்ததாக வியானாட்ட போயிட்டான் அப்படின்றாங்க. அந்த திவ்யாவும், அச்சிச்சோ நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க்கா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இவன் கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசினா அவ்வளோதான்க்கா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ லைவில் இன்னும் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகல, லைவ்லன்னு இல்லை டாஸ்க்குமே எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தெரியல. பார்ப்போம், வேறு ஏதாவது இருந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.